ஸோ எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ச்சியாக இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரி அவர்கிட்ட வந்து அவங்களுடைய அனுபவங்கள், உரையாடல்கள், அவங்களுடைய எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுபோல் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு சகோதரி வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் சிஸ்டர்? சாரதி. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு? 1 வருஷம் 2 மாசம் 29 நாள். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு இஸ்லாம் மீது எப்படி ஈர்ப்பு வந்துச்சு முதல்ல? நான் MIT காலேஜ்ல படிச்சேன். அது வந்து ஒரு முஸ்லீம் காலேஜ். எந்த ஏரியா? திருச்சியில. அங்க வந்து பயான் பேச வந்திருந்தாங்க. நான் பாஸ் அவுட் வந்து 2023. திரும்ப 2025ல ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், இவங்க வீடியோ. திரும்ப அப்ப அவங்க நம்பர் கிடைச்சு திரும்ப கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட அப்படி பேசுறாங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன மதத்தை பின்பற்றிருந்தீங்க? இந்துல இருந்தீங்க. எப்படி வந்து சடனா வந்து இஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? அதான் அவங்க பயான் பேசினதை கேட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் குரான் அவங்களே கொடுத்தாங்க. அப்புறம் அதுலேருந்து படிச்சு அப்படியே. நீங்க கேட்ட முதல் பயான் என்ன? அது என்ன சார்ந்த அந்த பயான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும்ல, அது என்ன விஷயம் இருந்துச்சு? அவங்க வந்து இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க. அப்ப வந்து இஸ்லாம்னா இப்படிதான் இருக்கணும், இஸ்லாம் பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும். ஏன்னா அது உமன்ஸ் காலேஜ், இது MIT காலேஜ் வந்து முஸ்லீம் காலேஜ்ன்றனால இஸ்லாத்து பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்காக பேசுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப அதை கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லிருக்காங்களா? யாருமே சொன்னது கிடையாதா? இப்போ இஸ்லாம் தான் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொன்னது கிடையாது. இஸ்லாத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க போய் அவங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா? சரி நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி புர்கா போடுறீங்க, இதெல்லாம் வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்தல, அந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்பதான் கேட்டிருக்கேன். இப்போ இடையில இஸ்லாம் அந்த பயானுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் நானா படிச்சு அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்த்ததை விட இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க அவங்க உங்களை புரிதலை பொறுத்து இருந்துச்சுல்ல. இப்போ நீங்க வந்து இஸ்லாத்தை வந்து அக்செப்ட் பண்ணி கரெக்டா இவ்வளவு நாள் முதற்கொண்டு சொல்றீங்க, உங்க வீட்டுக்கெல்லாம் தெரியுமா? தெரியும். எங்க வீட்டுக்கு எப்ப தெரியும்னா, நான் 2025ல ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி இதுல கண்ணுட்டாங்க. அப்புறம் அங்கிட்டு இருந்து இந்த கெஜெட் ப்ராசஸ் இதெல்லாம் போய் அது போயிட்டு இருக்கும் போதே நான் போலீஸுக்கு செலக்ட் ஆயிட்டேன், எக்ஸாம் எழுதி. நான் அப்போதைக்கு வந்து 6 மாசம் வந்து டியூட்டில இருந்துட்டு 3 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு நான் தேனி வந்துட்டேன் படிக்கிறதுக்காக. அந்த வந்து 1 வார கேப்ல வந்து எங்க வீட்டுக்கு நான் கெஜெட்ல பேர் மாத்தின ஆதார் அங்க போயிடுச்சு. 1 வாரம் வரைக்கும் எனக்கு ஃபோன் தரல. சனிக்கிழமை மட்டும்தான் பேச ஃபோன் கொடுப்பாங்க. அப்போதைக்கு என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி ஒரு போட்டோ வச்சு அதுக்கு அந்த பூஜை எல்லாம் பண்ற மாதிரி பண்ணி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா, நான் மறுவாரம் சனிக்கிழமை அதை பார்த்தேன். பார்த்துட்டு நானாவே கிளம்பி ஃபோன் பண்ணி கேட்டு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்ட்டையும் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க போல. அப்புறம் திரும்ப கேட்டு இங்க வந்தா இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து கிளம்பி பார்த்தா எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் வீட்டுல கூப்பிட்டு வச்சு அட்டி, சரியான அட்டி, கை கால்லாம் சூடு வச்சு இருக்கல இருக்காங்க. இப்படி சொன்னாதான் நான் மதரசால இருந்து வருவேன், ஏன்னா நான் எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க. சரி இங்க வந்தா அப்புறம் அடிச்சு அப்புறம் சண்டை போட்டு, ஏன்னா ஆதார் வந்துருச்சு, நான் முஸ்லீம்ல கன்வெர்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெளியில எல்லாம் விடல, அதனால பண்ணிட்டாங்க. வேலைக்கும் மெடிக்கல் லீவ் மாதிரி போட்டுட்டு அப்படியேதான் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் மருந்த குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, மருந்த குடிச்சோன்னா இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, எனக்கு அப்ப வந்து மார்க்கும் ஃபுல்லாலாம் தெரியாது, அப்புறம் தெரியாது. நான் இதே தண்டனையை தான் மறுபடியும் அனுபவிக்க போறோம்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்ப என்னாச்சு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியேதான் இருந்துச்சு. நான் அப்புறம் எங்க அம்மாவும் என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சு. சரி இவ்வளவு தூரம் அவங்க சொல்றாங்க, நம்மளும் அதை கேட்போன்ட்டு நானா அவங்களுக்கே தெரியாம ஆன்லைன்ல குரான் படிக்கிறது கிளாஸ் எடுத்து அந்த மாதிரி 1 வருஷமா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டேன், திரும்ப சரி நல்ல பிள்ளையா இருக்குன்னு சொல்லி திரும்ப வேலைக்கு அனுப்பிட்டாங்க. திரும்ப அனுப்பிட்டாங்க எனக்கு. ஆனா அந்த வேலையில இருக்க பிடிக்கல. திரும்ப என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு 6 மாசம் நான் அவங்க பாட்டியை கேர் பண்ணிக்கிற மாதிரி போயிருந்தேன். வேலையை விட்டுட்டேன், நானே ரிசைன் பண்ணிட்டேன். அந்த வேலையை போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. அவங்க பாட்டி வீட்டுல இருந்தேன். அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சப்போர்ட் பண்ணி
நாங்க போலீஸ்ல வாங்கின சேலரியே இவங்க எங்க வீட்டுக்கு மாசம் மாசம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு தெரியாது, ரிசைன் பண்ண தெரியாது. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு எக்ஸாம் EB எக்ஸாம் பண்ணி எழுதினேன். அதுக்கப்புறம் EBல எக்ஸாம் எழுதி நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னா இன்னைக்கு தான் எங்க வீட்டுல சொன்னேன் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நானா ஒண்ணு கிரியேட் பண்ணி எனக்கு அந்த வேலை பிடிக்கல, அவங்க நடக்கிறது எதுவும் எனக்கு சரின்னு படல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னோன்னே சரி அந்த வேலை போனா என்ன இந்த வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் இதுல ஜாயின் பண்ணி இப்ப இன்ஷால்லாஹ் 9 மாசமா போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அம்மா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு எதிர்த்து சொன்னாங்க, என்ன ரீசனுக்காக அவங்க எதிர்த்தாங்க சொல்லிருப்பாங்கல்ல? எப்படின்னா எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க அம்மா இந்து. இஸ்லாத்துல உள்ளவங்க எல்லாம் எங்க வீடு பக்கத்துல எல்லாம் இருக்காங்க. அவங்க 2 கல்யாணம் 3 கல்யாணம் அவங்க தாட்டு இஸ்லாத்துல இருக்கவங்க. அதனால அந்த மதத்துக்கு போனா ஏமாத்திடுவாங்க, விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்ற எண்ணத்தோட போயிடணும். நேத்து கொண்டு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எண்ணத்தோட போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிடிக்கல. இன்ஷால்லாஹ் மாறிடும்னு நம்புறேன். நீங்க இடையில அம்மா பாட்டால இஸ்லாத்தை பத்தி சொல்றீங்களா இல்ல தெரியாத மாதிரி? தொழுகும் போது பாத்துட்டாங்கன்னா தொழுதுட்டு இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டாங்க, எந்திரிச்சு அடிச்சிருவாங்க. கரெக்டா டைமிங்க்கு வந்துருவாங்க ரூம்குள்ள. அப்ப அந்த மாதிரிலாம் அடி வாங்கியிருக்கேன். இப்பவுமே இங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா திருச்செந்தூர் போறேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, ஏன்னா விட மாட்டாங்க, இப்படி விட மாட்டாங்க. நம்மளால இனிமே அடியும் வாங்க முடியாது, எப்படியும் விட மாட்டாங்க. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கால் பண்ணி அவங்கள்ட்ட பேச வச்சு அப்படிதான் இப்ப இங்க வந்தேன். ஓகே ஓகே. இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல, எதுக்காக இங்க வந்தீங்க? எப்படி சொல்றதுன்னா எனக்கு கைடு எதுவுமே கிடையாது. நான் 1 வருஷமா ஆன்லைன்லயே தான் கத்துக்கிட்டேன். அது ப்ராப்பரா இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லி தராங்க. அதனால எனக்கு முன்னாடி படிச்ச அகாடமில ஒரு அக்கா இவங்கள்ட்ட இருந்து கன்வெர்ட் ஆகி இவங்க மூலியமா இருக்கவங்க தான். அவங்க தான் இப்ப இவங்க நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. நான் 1 வாரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். போன வாரத்துல வர முடியல, அதனால இந்த வாரம் சரி நேர்ல பார்த்துட்டு என்னன்னு கேட்டு போலான்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவா இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்களே ஒரு கேள்வி வைப்பாங்க, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தொல்லையெல்லாம் கொடுக்குறாங்க வீட்டுல, இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நீ இஸ்லாத்துல இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்டாங்கன்னா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நான் கேட்க முடியாது. இல்ல அதான் நான் இஸ்லாத்துக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அதை இவ்வளவு பிரச்சனையை தாண்டி நான் போயிருப்பேன். இன்ன வரைக்கும் அதை எனக்கு போகணும்னு தோணல, இதுக்கப்புறமும் போக மாட்டேன். ஏன்னா இதுதான் உண்மையான மார்க்கம்ன்றது தெரிஞ்சிருச்சு. தெரியாம தப்பு பண்றது வேற, தெரிஞ்சு தப்பு பண்றது வேற. இல்ல அவங்கள வேணாலும் விட்டுட்டு வருவேனே தவிர இவங்கள விட மாட்டேன். இல்ல என்ன ரீசன் இவ்வளவு பிடிப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு இஸ்லாம்ல சில விஷயங்கள் பிடிச்சிருக்கணும், எதனால இவ்வளவு பிடிப்பா? மார்க்கம், நல்ல ஒழுக்கம், மார்க்கம், உண்மையான கடவுள் இவதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது இதை இப்போ இவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, தொழுகிறீங்க, தெரியாம தராம இந்த மாதிரி தொழுக வைக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க தொழுக முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு, அப்புறம் என்ன பண்ணுங்க? எந்த மாதிரியான மனநிலையில இருந்திருப்பீங்க நீங்க இவ்வளவு நாள் இருக்குல்ல? நான் போலீஸ்ல இருக்கும்போது என்னால தொழுக முடியல, ட்ரெஸ் கோடு நீட்டா இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக தான் திரும்ப அந்த வேலையவே விட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எதுவா இருந்தாலும் விட்டுட்டு வந்துடும். உங்களுக்கு போலீஸ் வேலையை வர்றது காரணம் அந்த ட்ரெஸ்ஸிங் கோடு. இஸ்லாத்துல ஓகே ஓகே. இஸ்லாத்துல இருக்கும்போது நம்ம அந்த குர்ஆன் வசனங்களுக்கு ஏற்ப இருக்கணும், பட் இது பப்ளிக்ல அந்த விஷயம் உங்களை இது பண்ணிடுது. ஸோ இது போல உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப இம்ப்ரெசிவா எனக்கு இஸ்லாத்துல இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம், மார்க்கம், அது மட்டும்தான். எனக்கு வேற எதுவும் ஸ்பெஷலா எதுவும் தெரியல. இதுதான் உண்மையான மார்க்கம்னு தெரிஞ்சோ அதுல ஏன் இருக்க வேணான்ட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ எவ்வளவு நாளா நீங்க இதுல கரெக்டா ஃபாலோ பண்றீங்க? 1 வருஷமா தான்? இல்ல அதான் 1 வருஷம் 2 மாசம் 29 நாள் ஃபுல்லா இஸ்லாம் ஃபாலோ பண்றீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மாத்திட்டேன், எல்லாமே அப்பயே மாத்திட்டேன், 1 வாரத்திலேயே மாத்திட்டேன். 45 நாள் ஆச்சு கென்செட்ல நேம் மாறி வர்றதுக்கு மட்டும், மற்றபடி எல்லாமே மாத்திட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சுருக்கமான நேரத்துல நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேர்காணல சந்திக்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு.